கூடாதுன்ற உதாரணத்தை இந்த படத்தில் கொடுக்க போகிறாரு. சார் வணக்கம் சார். அந்த பூலோகம் படத்தில் மேசிவாக வந்துட்டு இப்போ இங்கே திரும்ப ஸ்லீக்காக ஒரு படத்துக்காக எவ்வளோ உழைக்கிறீங்கன்றது தெரியுது. காலையிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸில் சிங்கிள் டேக்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு சிங்கிள் டேக்கில் சொல்லிடுங்க சார் என்ன நடக்குது. இது உழைப்பு தெரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அது கஷ்டமான வேலை தான். பட் படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் தான் ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்கும் போது அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்குன்ற மாதிரியே இருக்கும். ஸோ கேரக்டர் அந்த ரோல் அதை வந்து ஃபிசிக் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஆக்டிங் வந்து யூ ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் த பிளேயர். மற்றபடி இப்போ பியானிஸ்ட்னா பியானோ இருக்கும், அவர் வாசிப்பார். நம்ம தான் எல்லாமே. ஸோ வயலினிஸ்ட்னா வயலின் அவர் வாசிப்பார். ஸோ அதுதான் ஆக்டிங்கோட பேசிக் ரூலே. ஸோ அதுக்காக தான் உடம்பெல்லாம் குறைச்சி ஏற்றிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படம் வந்து முழுக்க ஒரு காமெடி என்டர்டெய்னர். உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், பார்த்துட்ருக்கவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா காமெடி பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃப்ரம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட், காமெடி, நல்ல சாங்ஸு, தமிழ் மியூசிக் டைரக்டர், நல்ல ஆக்ஷன். ஸோ இது வந்து டிப்பிக்கல் ஃபார்முலா ஃபில்ம் தான், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் கண்டிப்பான முறையில் வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தமிழ் சினிமாவில் தமிழ் தெரிஞ்சு நடிக்க தெரிஞ்ச ஒரு அழகான ஹீரோயின்னா அது அஞ்சலி அவர்கள் தான். எல்லோரும் கேட்ட அதே போரிங்கான கேள்வி நான் கேட்க போகிறதில்ல. ஒரு தமிழ் சினிமா பண்ணுறதுல சுராஜ் அவர்களோட, ஜெயம் ரவியோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு எப்படி சொல்ல, ஒரு கலகலப்பான ஒரு படம் பண்ண முடியும் அவங்களால. அந்த காமெடி ட்ராக் எடுத்துகிட்டு போகிறதுன்னா அவருக்கு கரெக்டாக வரும் அந்த சுராஜ் சாருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்ட் காமெடி பேஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்கிறதுனால ஹீ இஸ் த பெஸ்ட் டு டூ தட் மூவி. வளர்ந்து வரவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க? இன்னும் அங்காடி தெரு மாதிரி ஒரு படம் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நடிக்க தெரிஞ்ச ஒரு ஹீரோயின்ற பேர் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாம் வெறும் பாட்டுக்கு வந்துட்டு போகாமல் யூ ஹவ் கிரேட்டர் ஸ்கோப் இந்த ஃபிலிம். ஸோ ஆக்டிங் ப்ரொவஸும் இருக்குது உங்ககிட்ட. ஸோ இன்னும் என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும் ஆசைகள் நிறைய இருக்கும் மனசில். ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தமிழுக்குன்னு ஒரு புஷ் அண்ட் புல் இருக்குது. மக்கள் எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட வேறு மாதிரியான படங்கள். ஸோ என்ன மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? இல்லை, நான் வந்து எப்போவுமே பிளான் பண்ணி பண்ணலை. எப்போவுமே நான் வர்ற ஸ்கிரிப்ட்ஸில் வந்து ரொம்ப சூஸியாக இருப்பேன். ஸோ இதுவும் அதே மாதிரி சூஸியாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ அங்காடி தெரு எங்கே இப்போ மாதிரி அப்படின்னு கேட்டால் அடிக்கடி அதே மாதிரி படம் வராது. அப்படியே பண்ணால் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து பண்ணுறேன். ஆனால் வந்து ஆடியன்ஸ் வந்து எதுக்கு அஞ்சலி பண்ணா அப்படின்ற மாதிரி படம் பண்ண மாட்டேன். இப்போ நீங்களே டப் பண்ணுறீங்களே, அதுக்கு எவ்வளோ பெருமைப்படுறீங்க? ஹீரோயின்ஸ் அது பண்ணுறது இல்லையே? ஆமாம், ஏன்னா ஆடியன்ஸ்க்கு கூட வந்து நான் என் வாய்ஸ் வேறு பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் தான் பேசுகிறேன்.
படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண யூகே செந்தில் இனிஷியலி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கார். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் சூரஜ் அப்படின்றாலே காமெடி படங்கள் தான். ஸோ ஒரு காமெடி படத்துக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? காமெடி ஃபிலிம் தான் சார் கஷ்டம் உங்களுக்கு. ஏன் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுகளை வந்து டொமோன் ஃபைட்டில் போயிடும். காமெடி ஃபிலிமுகள் எல்லார் முகம் நீட்டாக தெரியணும், மோல்டு பண்ணணும் எல்லாத்தையும். ஒரு ஹீரோ ஆகட்டும், ஒரு காமெடியன் ஆகட்டும், ஒரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாத்தையுமே அழகாக காமிக்கிறது தான் கஷ்டமான விஷயம். சூப்பர் ஸ்டார் சாருக்கும் ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு, இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும். ஸோ அக்ராஸ் டைம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபிலிம்ஸில். பார்க்குறதுக்கு வேறு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் வில்லன் வேறு இருக்கீங்க. ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் வந்த காலம் வேறு, இப்போ சினிமா வேறு மாதிரி இருக்குது. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? எப்படின்னு கேட்டால் யூ மஸ்ட் பி அலாங் வித் த இண்டஸ்ட்ரி, ஹவ் இட் இம்ப்ரூவ்ஸ் அண்ட் வாட் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆஃப் த திங்ஸ். இஃப் ஆர் அப்டேட்டட் வித் டெக்னாலஜி தென் எவ்ரி திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஸ்பெஷலாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ற எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த க்ளீஷேட் வேர்ட்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து ஸ்டோரியை மட்டும் ட்ரீட் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா? நான் எப்போவுமே வந்து டைரக்டரோட கேமராமேன் தான். நான் கேமராமேனுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை டாமினேட் பண்ணுங்கிற தாட் எனக்கு வராது, அது இருக்கவும் கூடாது அந்த கேமராமேனுக்கும். ஸ்கிரிப்ட் வாட் இட் நீட்ஸ் ஃபார் த ஸ்கிரிப்ட் தான் என்னுடைய ஒர்க் இருக்கும். ஸோ என்னுடைய கேமரா ஒர்க் வந்து கதைக்குள்ளே தான் இருக்கும், கதை விட்டு மேலேயும் கதை விட்டு வெளியிலையும் போகாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லெஜெண்டரி ப்ரொடக்ஷன் பேனர் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முரளி சார் நம்மளோட இருக்கார். அம்மா இல்லாமல் குழந்தை இல்லை, பெரிய ப்ரொடியூசர்ஸ் இல்லாமல் படங்களே கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் டிரெக்டரோட நம்பிக்கை இவங்க தான் கையாளுறாங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த படத்தை வந்து பல வருஷமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை எப்படி உங்களை அப்பீல் பண்ணிச்சு? இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது? அதாவது சில கதைகள் கேட்டால் பிடிக்கும், சில கேட்க பிடிக்கும். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கேட்ட உடனேயே இந்த படம் பண்ணிடலான்ற அளவுக்கு நல்ல சிறப்பு அம்சமாக இருந்தது. கதை அம்சம் உள்ள நகைச்சுவை. ஏன்னா இந்த கதையை கேட்கும்பொழுது நாங்கள் வந்து நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம். நிறைய நேரம் ஏன் எடுத்துக்கிட்டோன்னா, நாங்கள் ஒவ்வொரு சீனும் சொல்லி நாங்கள் சிரித்து முடித்து அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த சீன் சொல்லும்போது திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால் இந்த படம் வந்து ஒரு சிறந்த கதை அம்சம் உள்ள நகைச்சுவை படம். ஏன்னா விதவிதமாக படங்கள் வருது, சில படங்கள் அழ விடுது, ரொம்ப சில படங்கள் தான் குலுங்க சிரிக்க விடுது. அது ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, பெருமைப்படுறீங்க? சார், உண்மையிலேயே வந்து சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில் எல்லாமே கலந்து வந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்குனரான சுராஜ் அவர்களும் சரி, கேமராமேன் செந்தில்குமார் அவர்களும் சரி, மியூசிக் டைரக்டர் தமன் அவர்களும் சரி, எங்களுடைய கதாபாத்திரத்தின் முக்கிய கருவான கதாநாயகர் திரு ரவி அவர்களும் சரி, அஞ்சலி அவர்களும் சரி, இன்னும் நடிக்க போகிற இன்னொரு ஹீரோயினும் சரி, எல்லாருமே காமெடிக்கு சூரி வந்து ரொம்ப பேக் போனாக இருக்கார். அவர் கூட கும்கி அஸ்வின் மற்றும் பல நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து மிக சிறந்த நகைச்சுவை உள்ள தரமான ஒரு படம் என்பது அமையும். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்னால உங்களுக்கே தெரியும், நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க. நல்லா எப்போவுமே தரமான படத்தையே கொடுத்து நம்மளுக்கு பழக்கம். அதே மாதிரி அந்த தரத்தில் இந்த படம் ஒரு இம்மி அளவு கூட குறையாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக தரமாக அமையும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.